இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி வத்தல் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்: மணத்தக்காளி வத்தல் ஒரு மேஜைக்கரண்டி, வெங்காயம் 2, மிளகாய்த்தூள் ஒரு மேஜைக்கரண்டி, தனியாத்தூள் மேஜைக்கரண்டி, புளிக்கரைசல் 2 கப்பு, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. இதை எப்படி சேர்க்கலாம் பார்க்கலாம். முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மணத்தக்காளி வத்தலை நல்லா கொஞ்சம் பொரித்து தனியாக எடுத்து வைங்க. அதே எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா அது பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இந்த புளிக்கரைசலை அதில் எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டு சிறு தீயிலே கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரும்பொழுது இந்த மணத்தக்காளி நீங்கள் அதில் போட்டு இறக்கலாம். இது வாய் புண்ணு இருக்கிறவங்க, குடல் புண்ணு இருக்கிறவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதாக இருக்கும். இதில் வைட்டமின் சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால உடல் நல்லா குளிர்ச்சி பெறும். அதனால் அடிக்கடி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.